எம்சன் பீசன் ஜல்லி விலையை உயர்த்தப்பட்ட விலையிலிருந்து ரூபாய் 1000 குறைப்பு. தலைமைச் செயலகத்தில் அமைச்சர் துரைமுருகன் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் முடிவு. கடும் வெயில் காரணமாக புதுச்சேரியில் நாளை முதல் பள்ளிகளுக்கு விடுமுறை. ஜூன் 2ஆம் தேதி மீண்டும் பள்ளிகள் திறக்கப்படும் என புதுச்சேரி அரசு அறிவிப்பு. கோவையில் சர்வதேச ஹாக்கி மைதானத்திற்கு அடிக்கல் நாட்டினார் துணை முதலமைச்சர் உதயநிதி. கோவைக்கு எப்போது வந்தாலும் புத்துணர்ச்சி கிடைக்கும் என பேச்சு. கோவையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் 2வது நாள் பூத் கமிட்டி கருத்தரங்கம். விஜயின் வாகனத்தை தொண்டர்கள் சூழ்ந்து பின்னாலேயே ஓடியதால் போக்குவரத்து பாதிப்பு. சிவகங்கையில் திமுக நிர்வாகி மர்ம கும்பலால் வெட்டி கொலை. குற்றவாளிகளை கைது செய்ய கோரி உறவினர்கள் சாலை மறியல். தமிழ்நாடு ஆழ்கடல் பகுதிகள் எண்ணெய் எரிவாயு எடுக்க ONGC நிறுவனத்திற்கு மத்திய அரசு அனுமதி. எண்ணெய் எரிவாயு எடுத்தால் கடல்வளம் பாதிக்கும் என்ற எதிர்ப்பை மீறி ஒப்புதல். ஜம்மு காஷ்மீரின் வளர்ச்சியை பொறுக்க முடியாமல் பகல்காம் தாக்குதல். கடுமையான பதிலடி உறுதி என பிரதமர் மோடி பேச்சு. பாமக பாஜக இடம்பெற்றுள்ள கூட்டணிகள் பிசிக்கு இடம்பெறாது என திருமாவளவன் திட்டவட்டம். கூட்டணி தொடர்பான திருமாவளவனின் கருத்து தெளிவற்ற நிலையில் இருப்பதாக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் விமர்சனம். நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இடி மின்னலுடன் வெளுத்து வாங்கிய கோடை மழை. அறுவடைக்கு தயாராக இருந்த உளுந்து பயிர் சாகுபடி பாதிப்பு. தமிழ்நாட்டில் காவல்துறை சரிபார்ப்பு அறிக்கை தாக்கல் செய்யும் நடைமுறையை டிஜிட்டல் மயமாக்க வேண்டும். மத்திய அரசு பணிகளில் சேருவோருக்கு தமிழக அரசே முட்டுக்கட்டை போடுவதாக அன்புமணி குற்றச்சாட்டு. நெல்லை இருட்டுக்கடை மற்றும் வாகையடி லாலாவுக்கு இடையே உரிமை போர் நீடிக்கிறது. போலி உயில் தயாரிக்கப்பட்டுள்ளதாக கவிதா குற்றச்சாட்டு. நான்குநேரி அருகே சென்டர் மீடியனை தாண்டி எதிர்புறமாக வந்த மற்றொரு கார் மீது மோதிய கார். 2 கார்கள் மோதிய விபத்தில் 2 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழப்பு. 5 பேர் படுகாயம். அம்பத்தூர் அருகே சிக்னல் முறையாக வேலை செய்யாததால் தண்டவாளத்தில் ஆய்வு செய்த ரயில்வே ஊழியர்களுக்கு அதிர்ச்சி. ரயில் வழிப்பாதையை மாற்றம் செய்யும் 2 தண்டவாளம் இடையே கருங்கற்களை வைத்து ரயிலை கவிழ்க்க சதியா என விசாரணை. மதுராந்தகம் அருகே அரசு மதுபான கடையில் விற்பனையாளர்கள் தாக்கிக் கொண்டதில் 5 பேர் சஸ்பெண்ட். டாஸ்மாக் நிர்வாகத்தில் இல்லாத ஒருவர் கடையில் பணியாற்றியுள்ளதாக குற்றச்சாட்டு. திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை அருகே சாலையோர பனைமரங்களை அகற்றிய நெடுஞ்சாலைத்துறையினர். சாலையோரம் மணல் அணைப்பதற்காக எந்த இடையூறும் இல்லாமல் இருந்த பனைமரங்கள் அகற்றப்பட்டதற்கு சமூக ஆர்வலர்கள் கண்டனம். பூந்தமல்லி போரூர் தடத்தில் டிரைவர் இல்லாத மெட்ரோ ரயில் 2ஆம் கட்ட சோதனை ஓட்டம் நடத்த திட்டம். டிசம்பர் மாத இறுதிக்குள் ரயில் சேவை தொடங்கும் என தகவல். கல்பாக்கம் அருகே சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டுள்ள மின்வேலியில் சிக்கி இளைஞர் உயிரிழப்பு. பசுவசமுத்திரம் கிராமத்தில் பிசிக எம்எல்ஏ பனையூர் பாபுவுக்கு சொந்தமான இடத்தில் நிகழ்ந்த சோகம். வெயிலின் தாக்கத்தால் மயிலாடுதுறையில் சூடுபிடித்து நுங்கு விற்பனை. உடல் சூட்டை தணிக்க இயற்கையின் வரப்பிரசாதமான நுங்கை வாங்க மக்கள் ஆர்வம். திருவள்ளூர் அருகே வருமான சான்றிதழ் வழங்குவதில் கிராம நிர்வாக அலுவலர் அலட்சியம் என பெண் குற்றச்சாட்டு. கணவனை இழந்து வாழ்ந்து வரும் தனக்கு அதிக வருமானம் கிடைப்பதாக சான்றிதழ் வழங்கியிருப்பதாக கண்ணீர். சுரேஷ் அவர் தண்ணியில விழுந்து இறந்துட்டாரு அவரு. ஆனா இன்கம் சர்டிபிகேட் கேட்டாங்க. நாங்க ரெடி பண்ணிட்டோம். 1,32,000 ரூபாய் போட்டிருக்காங்க. ஆனா அது என்னன்னு அப்படின்னு நாங்க போய் கேட்டதுக்கு அவங்க என்ன போடல. ஆனா அது கேட்டதுக்கு ரொம்ப சீப்பா பேசுறாங்க. மகாராஷ்டிராவின் பிவாண்டியில் மரத்தொழிற்சாலையில் தீ விபத்து. 24 மணி நேரத்திற்கும் மேலாக தீயை அணைக்க போராட்டம்.
வான்கிடைவில் நடைபெற்று வரும் IPL போட்டிகள் 7 விக்கெட் இழப்பிற்கு 215 ரன்கள் எடுத்தது மும்பை அணி. 216 ரன்கள் என்ற இலக்கை நோக்கி பேட்டிங் செய்து வருகிறது லக்னோ அணி.